ஹலோ விவாஸ், இன்னைக்கான அப்டேட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பாரதி ராஜாவினுடைய மறைவு திரை உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பாரதி ராஜா உடலை கண்டு கதறி அழுந்திருக்காரு கங்கை அமரன் அப்படின்னே சொல்லலாம். அவர் பல்வேறு விஷயங்களை சொல்லி கதறி அழுந்திருக்காரு அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு விஷயங்கள் அவருடைய இறுதி சடங்கில் நடந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி ராஜாவின் மறைவு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரான அவரது உடலுக்கு பல்வேறு திரையுலக பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் நேரில் சென்று தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இசையமைப்பாளரும் இயக்குனருமான கங்கை அமரன் நேரில் வந்திருக்காரு. அப்போது திடீரென உணர்ச்சி வசப்பட்டு பேசியது அங்கிருந்தோரை நிலைகுலைய வைத்துவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். உடல் நல குறைவால இன்று காலை நீலாங்கரை இல்லத்தில் இயக்குனர் பாரதி ராஜாவின் உயிர் பிரிந்தது. திரையுலகைச் சேர்ந்த பலரும் பாரதி ராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்துட்டுருக்காங்க. சென்னை நீலாங்கரை இல்லத்தில் பாரதி ராஜா உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தினார். பாரதி ராஜா இறப்பு செய்தி கேட்டு அவரது மகள் ஜனனி வெளிநாட்டில் இருந்து வந்து கொண்டிருக்காங்க. அதே போல பாரதி ராஜா மனைவியும் பதறி அடித்து கொண்டு வந்திருக்காங்க. அவரது உடலை கண்டு கதறி அழுது கொண்டிருந்தாங்க. அப்போது ஆவேசமடைந்த கங்கை அமரன், கடைசியில் யாருமே இல்லாமல் ஓடி போயிட்டீங்களா? ஒரு ஆள் கூட இல்லைல்ல, ஒருத்தரும் அவர் கூட இல்லாமல் போயிட்டீங்க, அனாதையாக போயிட்டாரு, போங்க போங்க அப்படின்னு அங்கிருந்தவர்களை பார்த்து தனது ஒட்டுமொத்த ஆதங்கத்தையும் கொட்டி தீர்த்தார். கங்கை அமரன் இவ்வாறு வேதனையுடன் புலம்பி கதறியதை தொடர்ந்து அங்கே வந்த நடிகை ராதிகா அவரை கட்டிப்பிடித்து ஆறுதல் கூறி சமாதானம் செய்தாங்க. இந்த உருக்கமான மற்றும் பரபரப்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. சமீபத்தில் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் காலமான அடுத்தடுத்த நாட்களில் பாரதி ராஜா தனது மகனின் இழப்பை தாங்க முடியாமல் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் உடைந்து போயிருந்தார். அந்த சோகமான காலகட்டத்தில் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்ற கங்கை அமரன் பாரதி ராஜாவை அந்த பெரும் துயரத்தில் இருந்து எப்படியாவது மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று கடுமையாக முயற்சி செய்தாராம். அதற்கு பாரதி ராஜாவுடன் உட்கார்ந்து அவரை உற்சாகப்படுத்தும் வகையில் சிறு பொன்மணி அசையும் உள்ளிட்ட பல மெலோடி பாடல்களை பாடி காட்டினாராம். இந்த பாட்டுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 10 நிமிடத்தில் எழுதின ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் தான் இந்த பாட்டை எழுதிவிட்டு வா என்ன சொன்னீர்கள். நானும் வெளியில் போய் 10 நிமிடத்தில் இசையை கேட்டு எழுதிவிட்டு வந்தேன். அதை பார்த்துவிட்டு நீங்கள் கூட நல்லா எழுதியிருக்கடான்னு பாராட்டினீங்களே. இப்படி எத்தனை பேரை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள் என்று நிகழ்ந்து பாரதி ராஜாவிடம் சொன்னாராம். ஆனால் என்னத்தான் கங்கை அமரன் பாசத்தோடு பாடல்களை பாடி காட்டினாலும் பாரதி ராஜாவின் சிந்தனை முழுவதும் தன் மகன் நினைப்பிலேயே இருந்ததை அந்த வீடியோவில் பார்க்க முடிந்தது. பாரதி ராஜாவுக்கு பழைய நினைவுகள் மட்டுமே அடிக்கடி வந்து போயின. அதை கண்டு சுற்றி இருந்தவர்கள் மனவேதனையும் அடைந்திருக்காங்க. அதே போல சமீபத்தில் பாரதி ராஜாவுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று குணமாகி வீடு திரும்பியிருந்த போதும் கங்கை அமரன் அவரை நேரில் சந்தித்து தனது அன்பை வெளிப்படுத்தியிருந்தார். அப்போது அவருடன் அமர்ந்து பழைய திரையுலக நினைவுகளை பகிர்ந்து கொண்ட கங்கை அமரன் பல பாடல்களை பாடி மகிழ்வித்தார். கங்கை அமரனின் அந்த பாச பாடலை கேட்டு நிகழ்ந்து போன பாரதி ராஜா கங்கை அமரனை கட்டி தழுவி கொண்டு தனது மகிழ்ச்சியை நன்றியை வெளிப்படுத்தியிருந்தார். அன்று இவர்களின் அசாத்திய பாச பிணைப்பை வெளிப்படுத்தும் விதமாக வெளியான அந்த வீடியோ காட்சிகள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து இணையத்தில் வைரலாகியிருந்தன. இதுவும் நினைவிருக்கலாம். அப்படி பாசத்தோடு பழகிய கங்கை அமரன் என்று பாரதி ராஜாவின் உடலை பார்த்து உடைந்து கதறியது ஒட்டுமொத்த திரை உலகையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல்
மற்றொரு புறமோ இயக்குனர் இமயம் பாரதி ராஜா என்ற உடல்நல குறைவால காலமான நிலையில் அவருடைய வாழ்க்கையில் திருப்புமுனையை ஏற்படுத்திய திரைப்படம் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். தமிழ் சினிமா வரலாற்றில் காலத்தால் அழியாத படைப்புகளில் ஒன்றாக திகழ்கிறது முதல் மரியாதை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் விளக்கமான நடிப்பு பாணியில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பரிணாமத்தை ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்திய இந்த திரைப்படம் இயக்குனர் பாரதி ராஜாவின் கலை துணிச்சலின் அடையாளமாகவும் பார்க்கப்பட்டது. 1985 ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் விமர்சகர்களின் பாராட்டையும் ரசிகர்களின் பேராதரவையும் பெற்று வசூலையும் சாதனை படைத்தது. சிறந்த வட்டார மொழி திரைப்படம் உள்ளிட்ட 2 தேசிய விருதுகளை வென்ற இந்த படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையும் மிகப்பெரிய பலமாக அமைந்தது. இந்த படத்தின் கதையை எழுதியவர் எழுத்தாளர் ஆர். செல்வராஜ். பாரதி ராஜாவின் பல முக்கிய திரைப்படங்களுக்கு கதாசிரியராக பணியாற்றிய அவர் தமிழ் சினிமாவின் பல கிளாசிக் படைப்புகளுக்கு பின்னணியாகவும் இருந்தவர். அன்னக்கிளி முதல் புதுமை பெண் வரை பல வெற்றி படங்களில் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. அந்த காலகட்டத்தில் சில படங்களின் தோல்வியால் சவாலான சூழ்நிலையை எதிர்கொண்டிருந்த பாரதி ராஜா சொந்தமாக திரைப்படம் தயாரிக்க முடிவு செய்தார். அதற்காக சென்னை டி நகரில் இருந்து தனது வீட்டையே விற்று கிடைத்த பணத்தை ஒரு சூட்கேஸில் வைத்து நேரடியாக செல்வராஜிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. என் எதிர்காலம் இந்த கதையில்தான் இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் அவர் அந்த பொறுப்பை கதாசிரியரிடம் ஒப்படைத்தாராம். பல கதைகளை யோசித்தும் திருப்தி அளிக்கும் கதை கிடைக்காத நிலையில் ஒரு பயணத்தின் போது உலக புகழ் பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் தாதாவெஸ்கி என்பவரின் வாழ்க்கை வரலாற்றை படித்திருக்கார் செல்வராஜ். வயதில் பெரிய எழுத்தாளருக்கும் அவருக்காக பணியாற்றிய இளம்பெண்ணுக்கும் இடையே மலர்ந்த காதல் மற்றும் பின்னர் நடைபெற்ற திருமணம் குறித்த சம்பவம் அவரை ஆழமாகவே பாதித்ததாம். அந்த உணர்வை மையமாக கொண்டு தமிழ்நாட்டின் கிராமிய வாழ்க்கை பின்னணியில் புதிதாக ஒரு கதையை உருவாக்கினார். அந்த கதையை கேட்ட பாரதி ராஜாவும் உடனே கவரப்பட்டு படப்பணிகளை தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. சுவாரஸ்யமாக ஆரம்பத்தில் மலைச்சாமி கதாபாத்திரத்திற்கு நடிகர் ராஜேஷ் பரிசீலிக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. பின்னர் அந்த வேடம் சிவாஜி கணேசனிடம் சென்றது. அவரது ஒப்புதலுடன் படப்பிடிப்பு வேகமாக முடிக்கப்பட்டது. பாரதி ராஜா முதலீடு செய்ததில் இருந்து வெறும் 100 நாட்களுக்குள் படம் வெளியாகியதும் குறிப்பிடத்தக்க விஷயமாகும். மலைச்சாமியாக சிவாஜி கணேசன், குயிலியாக ராதா, பொன்னாத்தாளாக வடிவுகரசி ஆகியோர் தங்களது கதாபாத்திரங்களில் உயிர் ஊட்டினர். குறிப்பாக சிவாஜியின் அடக்கமான இயல்பான நடிப்பு ரசிகர்களையும் விமர்சகர்களையும் ஆச்சரியப்படுத்தியது. இளையராஜாவின் இசையில் உருவான பாடல்கள், மலேசிய வாசுதேவனின் குரல், கிராமிய மனம் கமழும் காட்சிகள் என அனைத்தும் இணைந்து முதல் மரியாதையை ஒரு காலத்தால் அழியாத காவியமாக மாற்றின. இன்று வரை அந்த படம் மற்றும் மலைச்சாமி கதாபாத்திரம் தமிழ் ரசிகர்களின் நினைவில் தனியிடம் பிடித்திருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும்.